எல்லா இயக்குநர்களோட படங்கள்லயும் வந்து மிகச்சிறப்பா பாடல்களை கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்து கௌதம் வாசுதேவ் மேனன், ஹாரி ஜெயராஜ், தாமரை இந்த கூட்டணி மட்டும் தொடர்ந்து அருமையான வெற்றிகளை கொடுத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அது இருக்கக்கூடிய ரசவாதம் என்ன? எனக்கு அந்த 2000 முதலாக எனக்கு மிகப்பெரிய வெற்றி பாடலை கொடுத்தவர் கௌதம். மின்னலைங்கிற திரைப்படத்தில் வசீகராங்கிற பாடல் மூலமாக தான் அவங்களோட நான் கூட்டணி சேர்றேன். அவங்களோட நான் சேரும்பொழுது நான் ஒரு 4 ஆண்டுகள் எனக்கு அனுபவம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அதுதான் முதல் படம். 2 பேருக்குமே அதுதான் முதல் படம். அந்த சமயத்தில் 2 பேருக்கும் தமிழ் கூட அதிகமாக தெரியாது. கௌதம் ஆங்கிலத்தில் தான் எல்லாமே எழுதி வச்சுக்குவார். அவர் ஆங்கில வழி கல்வி கற்றவருங்கனால அவரும் அப்படிதான் வைப்பார். ஹாரி ஜெயராஜ் தமிழ் வாசிப்பார், தமிழில் தான் படித்தவர். இருந்தாலும் இந்த பாடலுடைய நுட்பங்கள், அதனுடைய நம்ம பொருளெல்லாம் அவருக்கு வந்து பெரிய அளவில் தெரியாது. அப்போது அந்த இடத்துல நான் என்ன நினச்சனோ அதை எழுதுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. உண்மையில் நான் வாய்ப்பு தேடி இருக்கேன், 4 ஆண்டுகளாக தேடி இருக்கேன். ஆனால் எனக்கு சரியாக அமையலை, வெற்றியாக அமையலை. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்டாங்களோ அதுபடி நான் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு இசையமைப்பாளரோ அல்லது இயக்குனரோ அந்த பாட்டில் என்ன வரணும்னு விரும்பினாங்களோ அதைத்தான் நான் எழுத முடிஞ்சது. என்னுடைய நிறைய பாடல்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரியா இல்லை, நல்லா இல்லைன்னு. அதை நான் எடுத்து கொண்டு வந்து வச்சு இதில் என்ன நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையே அப்புறம் பார்த்தா வேற ஒரு ஆண் கவிஞர் எழுதுவார். அவர் என்கிட்ட சரியில்லைன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருவாங்க. அதே பாடல ஆண் கவிஞர் எழுதுவாங்க. அப்போ பார்த்தா ரொம்ப சாதாரண வார்த்தைகளாக இருக்கும், பழசாக இருக்கும். இன்னத்தை கண்டாங்கன்னு இந்த பாட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க, ஏன் பாட்டு சரியில்லைன்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி எனக்கு வந்து அந்த 4 ஆண்டு காலம் பெரிய படிப்பினை. அப்புறம் தான் எனக்கு கௌதம் அறிமுகம். அந்த பாட்டில் வசீகரால நான் என்ன எழுதுனேனோ அது அப்படியே வந்தது. ஒரு வார்த்தை கூட மாறல அந்த பாடல்ல. அவர் அப்படியே அங்கீகரிச்சார். இதுதான் அப்படிதான் ஒரு பெண் நினைப்பாங்களான்னு என்கிட்ட கேட்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்த காட்சி ஒரு பெண் வந்து இப்படி எல்லாம் விரும்பி பாடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கற்பனை என்கிட்ட விட்டுட்டாரு. அப்ப நான் அந்த மெட்டும் கொடுத்துட்டாங்க. மெட்டுக்கு தான் எழுதுனேன். அது அந்த மெட்டு ரொம்ப கடினமான மெட்டு எழுதுறதுக்கு. அதுக்குள்ள இந்த வார்த்தைகள் எல்லாம் திணிச்சு போய் எழுதும்போது அவர் படிக்க சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு இப்படிதான் நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா, இது இப்படிதான் ஒரு பெண் வந்து இப்படிதான் நினைப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன. சரி அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டாங்க. ஒரு வார்த்தை கூட மாறல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இத்தனை நாளும் நான் பாடல் வாய்ப்பு தேடவில்லை, எனக்கான இயக்குனரை தேடி இருக்கேன் அப்படின்னு. சரியான இயக்குனர் தான் நான் தேடி இருக்கேன். அப்ப அந்த இயக்குனர் கிடைச்ச உடனே இயல்பா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை ஹாரி ஜெயராஜ் அவர்களாகட்டும், கௌதம் ஆகட்டும், 2 பேருமே எனக்கு தடை போட்டதே கிடையாது. இப்படிதான் எழுதணும், அப்படிதான் எழுதணும்னு. அவங்க இசையாக இவர் கொஞ்சம் எதிர்பார்ப்பாரு. கௌதம் காட்சி என்கிட்ட முழுமையா சொல்லுவாரு, இதெல்லாம் வரணும்னு கேட்பாரு. இந்த கதை இங்க இருந்து இப்படி போகுது, இந்த காட்சியை நான் இப்படி எடுத்துட்டு போறேன்னு அந்த பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேசுவார். ஆனால் பாடல் நான் எழுத ஆரம்பிச்ச பிறகு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். பாடல் என்னுடையது அப்படின்னு விட்டுருவார். என்னுடைய கற்பனைக்கு முழுமையா விடும் பொழுது எனக்கு எந்த தடையுமே இல்லை. அப்போ நான் என்னுடைய பரிசோதனை முயற்சிகளை பூரா நாங்க பண்ணுவேன். பழைய வார்த்தைகள் எல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். கௌதமுக்கும் அது புதுசாக இருக்கும், ஹாரிஸுக்கும் அது புதுசாக இருக்கும். இது நல்லா இருக்கே, கலாப காதலானா என்ன, கலாபம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு இயக்குனராக இருந்தானே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலாபம்ங்கிற வார்த்தை யாருக்கும் புரியாதுங்க, வேற போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட நான் இந்த கலாபங்கிறது இது ஆண் மயிலுடைய தோகை, இது ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் வந்து கம்பீரமாகவும் இருப்பான், ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கு, அப்போ கம்பீரமாகவும் இருக்கான், அதே மாதிரி ஒரு பெண் விரும்புகிற அளவுக்கு மென்மையாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு இதை விட சிறந்த சொல் கிடையாது கௌதம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ புரியாதுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அது அவருடைய மனநிலையை, ஒரு பாடலை அணுகிற விதம். அப்போ ஒரு 2 பாடல் 2 இது எழுதின பிறகு அவருக்கு என்னுடைய திறமை என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹாரி ஜெயராஜுக்கும் தெரியுது, இவங்க பாடல் மெட்டு கொடுத்தா அது ரொம்ப நல்லா கையாளுறாங்க, நம்ம பாடலுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அதை அழகுபடுத்துறாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவருக்கும் பாடலை பற்றின எந்த கவலையுமே வேண்டாம், அது பூரா இவங்களே கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது. அப்போ அடுத்தடுத்து பாடல்கள் விதவிதமாக நாங்கள் பண்ணும்போது முழுக்க எனக்கு சுதந்திரம், என்ன நினைக்கிறேனோ அதை எழுதுகின்ற சுதந்திரம் அவங்க படத்தில் எனக்கு இருந்தது. அது ஒரு காரணம். இன்னொன்று, ஹாரி ஜெயராஜ் அவருடைய இசை வந்து ஒரு புதுமையான ஒரு புதிய ஒரு மாற்றத்தை, ஒரு அலையை ஏற்படுத்துச்சு. பாடல் வரிகள் கேட்கணுங்கிறதுல அவர் ரொம்ப இதாக இருப்பார். நடுவில் ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு, பாடல் வரிகள் கேட்காமல் இசை எல்லாத்தையும் அமுக்கிடுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து பெரிய அளவில் இருந்து அது ஒரு மனக்குறையாக ரசிகர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அவர் அந்த இடத்த சரியா பிடிச்சார்.
பாடல் வரிகள் தெளிவாக கேட்கணும், இசை பின்னணியில் இருந்தால் போதுன்னு அந்த இடத்துல அவர் நல்லா நின்று வென்று காட்டினார். அதே மாதிரி கௌதம் படத்தினுடைய ஒரு யதார்த்தம், அவர் சார்ந்த மனிதர்கள் கொஞ்சம் மேல்தட்டு மக்களாக இருப்பாங்க. அவருடைய படம் எடுக்கும் பாணியும் கொஞ்சம் மேல்தட்டு பாணியாக தான் இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவருடைய படங்கள் பார்க்கறதுக்கு. அப்போது அவருடைய மேற்கத்திய பாணி காட்சி அமைப்புகளுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய மேற்கத்திய பாணி இசைக்கும் என்னுடைய அழகான தமிழ் நடைக்கும் ரொம்ப அழகாக ஏந்து போயிடுச்சு. அந்த கூட்டணி இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது மேற்கத்திய பாணியிலான இசை காட்சிக்கு முழுக்க தமிழிலான சொற்கள் அப்படிங்கிற அந்த மாறுதல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு காரணம், நிச்சயமாக காரணம். அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் 3 பேருமே தரம் சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். கௌதம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறைந்து ஒரு படம் எடுக்கவே மாட்டார். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான படங்களை ஒப்புக்கொண்டு ரொம்ப குறைவாக தான் அவரும் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நானும். அப்போ 3 பேரும் அவங்கவுங்க வேலையில் மிகச்சரியாக அதை செஞ்சோம். தரத்துக்கு முதலிடம் கொடுத்து செஞ்சதுனால அது பாடல்களை பிரதிபலிச்சது.